நாம தலை வணங்குறதா இருந்தா சரியான இடத்துல வணங்கலாம் இல்லையா? தலையே வணங்காம இருக்கவும் முடியாது. யாருக்கும் தலை வணங்க மாட்டோம்னு சொல்றவங்களும் வணங்க தான் செய்யறாங்க. பெரிய பதவிகளுக்கு முன் வணங்குவாங்க, பணத்துக்கு முன் வணங்குவாங்க, பயத்துக்கு முன் வணங்குவாங்க, கடைசியா மரணத்துக்கு முன்பும் வணங்குவாங்க. யாராவது வணங்க மாட்டேன்னு சொன்னா நடக்குமா? உயிர் வாழறதுனாலே வணங்கி வாழறது தான். ரொம்ப திமிரா வாழ்ந்தா கூட சாவு வரும். அப்ப யமதர்மனுக்கு முன்னாடி வணங்கிதான் ஆகணும். அவர் கூப்பிட்டா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்வீங்களா? தூக்கம் வந்தா தூக்கத்துக்கு முன் வணங்கி ஆகணும். ஏதாவது நோய் வந்தா நோய்க்கு முன்னாடி வணங்க வேண்டி இருக்கும். முடி வெள்ளையாகிடுச்சு, திமிரா இருப்பீங்களா? வெள்ளையாக கூடாது, இது என் கட்டளை. இயற்கைக்கு முன்னால வணங்கி ஆகணுமா இல்லையா? பசி வந்தா சாப்பிடணும். மூச்சை பிடிச்சிட்டு இருங்க. எவ்வளவு நேரம் இருப்பீங்க? வணங்கிதான் ஆகணும். வேற யாருக்கும் முன்னாடி இல்லை, உங்க நுரையீரலுக்கு முன்னாடியே வணங்குறதா இருக்கு. சிலர் இந்த மாதிரி வணங்கி ஒரேடியா சலிப்படைஞ்சு போனவங்க இனி ஒரே இடத்துல தான் வணங்குவேன், வேற எங்கேயும் வணங்க மாட்டேன்னு சொல்றாங்க. இததான் யுக்தின்னு சொல்லுவாங்க. யுக்தியோடிரு. சொல்றது புரியுதுங்களா? மரணத்துக்கு முன்னாடி கூட தலை வணங்க மாட்டோம். உண்மை வழியில் நடப்பவன் அவனை மரணம் என்றும் அடைவதில்லை. மருத்துவரும் இறப்பார், நோயாளியும் இறப்பார், உலகம் முழுவதும் இறக்கும். நாம கபீரின் மொழி ராமனே ஆதாரம் என்பவர் இறப்பதில்லை. செயலற்றவன் அமரன் ஆகிறான், செய்பவன் செய்து செய்து இறந்து போகிறான்.